மாசிலாமணி சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இலக்கே இல்லாமல் ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றாரு. இல்லை, அவர் சொல்ல பார்ட்லி ட்ரூ தான். இப்போ நமக்கு சின்ன சின்ன ஸ்கீம்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தா நம்ம சொன்ன மாதிரி உமனுக்கு ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் திரண்டிருக்காங்க. அப்புறம் ரேர் ஹெல்த்து, அப்புறம் இந்த டெக்ஸ்டைல் பார்க்கு, இதெல்லாம் நிறைய சின்ன சின்ன எல்லாம் சின்ன சின்ன லெவல் தான் அது. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பெரிய இதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா லிங்கிங் ஆஃப் லிவர்ஸ் நிதிநிதி இணைப்பு பண்ணியிருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அது செய்யவே இல்லை. அதுனா ஒரு 5 லட்சம் கோடி 8 லட்சம் கோடி ஆகும் ஒரு இது நினைக்கிறது. அது இணைச்சாக்கா என்ன ஆகும்னாக்கா உங்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாகும், விவசாயம் வரும், குடிநீர் பிரச்சனை தீரும், ப்ளஸ் பவர் ஜெனரேஷன் வரும் நமக்கு. இப்போ எதுவுமே அது கை வைக்கல இவங்க. அது கவனம் செலுத்திருக்கணும். அடுத்து கல்வியில் சில கவனம் செலுத்திருக்கணும். ப்ளஸ் இவங்க பார்த்தீங்கன்னா 20% டேக்ஸ் நம்ம கட்டுறோம், வட்டி கட்டுறோம் நம்ம. அது குறையவே இல்லை நமக்கு. இது அஃப்கோர்ஸ் அவங்க இந்த ஃபிசிக்கல் டெஃபிசிட் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஃபுல் மார்க்ஸ், அதெல்லாம் போது குறையில்லை. பட் அது கண்ட்ரோல் பண்ணாலே பெரிய பட்ஜெட் சொல்ல முடியாது நம்ம. எனக்கு டெஃபிசிட் வச்சு கொண்டுடலாம், அதுவும் பிழைகளும் குற்றம் இல்லை வச்சுக்கோங்களேன். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்கணும்னாக்கா பெரிய ஸ்கீம்ஸ்குள்ளே கொண்டு நீங்கள். அப்போ தான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் கூட வரும் உங்களுக்கு. இப்போ ஐரோப்பா இந்தியாவினுடைய அந்த பொருளாதார ஒப்பந்த நடவடிக்கைக்கு பிறகு அதை ஊக்குவிக்கிற மாதிரி சில சலுகைகள் வந்து கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டு அதெல்லாம் பூர்த்தி செய்யலையா இந்த பட்ஜெட்? இல்லை, இது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு ஆஃப்செட் பண்ணுறதுக்காக ஒரு இது போட்டிருக்காங்க. எனக்கு நமக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தாக்கா அவங்க ஒரு டெவலப் கண்ட்ரி எல்லாமே யூரோப்பில் பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து ஒரு 60% கண்ட்ரி வந்து நம்மளோட வெல் டெவலப்டு G7 G20 இருக்காங்க. அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது அட்வான்டேஜ் தான் வச்சுக்கோங்க. பட் பட்ஜெட் வந்து அதுக்கு சம்மந்தம் இல்லை. நமக்கு வந்து இங்கே என்ன த்ரெஸ் கொடுத்துருக்கோம்னாக்கா ஒன்று எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்கணும். அதுக்கு வந்து நம்ம கிட்டத்தட்ட 40% அக்ரிகல்ச்சர் நம்ம இருக்கும். அக்ரிகல்ச்சர் வெறும் விவசாயம் மட்டும் கிடையாது. அதை ஒட்டி பவுல்ட்ரி இருக்குது, அப்புறம் டைரி இருக்குது, இதெல்லாம் இருக்குது, ஃபிஷரிஸ் எல்லாமே இருக்குது. அது ஒட்டி இருக்குது. கிட்டத்தட்ட 50% மக்கள் நம்ம அதில் இருக்காங்க, அதில் அந்த துறை சார்ந்திருக்காங்க. அப்போ நம்ம வந்து அதுக்கு த்ரெஸ்ட் கொடுத்துருக்கணும். மோர் த்ரெஸ்ட் வந்து அங்கே தான் கொடுத்துருக்கணும் நமக்கு. அப்போ என்ன ஆகும்னாக்கா அதுலேருந்து வெளில கொஞ்சம் எடுத்துலாம் ஜனங்களை வெளியில் அதுலேருந்து அந்த எம்ப்ளாய்மெண்ட் 40 இப்போ 50 இருக்குது. ஒரு அடுத்த வருஷம் ஒரு 3% வெளில எடுக்கணும் அதுலேருந்து. இல்லைனா என்ன ஆகிடும்னாக்கா அவங்க ஜிடிபி கான்ட்ரிபியூட் பார்த்தா 70% இருக்குது. நம்ம ஓவரால் ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னாக்கா 50% மக்கள் அங்கே இருக்காங்க. ஆனால் நம்ம நேஷன் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 18% இருக்குது அதிகபட்சம் நமக்கு. அப்போ நமக்கு வந்து ஓவர்லோடாக தெரியுது அது. அப்போ அதை குறைக்கணும். அப்புறம் அக்ரிகல்ச்சருக்கு வந்து அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க வச்சுக்கோங்களேன், உறவு இருக்கும். அப்புறம் சார் சொன்ன மாதிரி எம்எஸ்சி அதுக்கும் கொடுத்துருக்கணும் அவங்க. ஏன்னா இப்போ 10,000 கோடி அது ஐ திங்க் 5 வருஷத்துக்கு கொடுத்தா நினைக்கிறது, ஒரு வருஷத்துக்கு இல்லை. அது 5 ஆண்டுகளுக்கு போல மாதிரி ஞாபகம் இருக்காது. அப்புறம் பார்த்தா வருஷத்துக்கு 2,000 கோடின்றது வந்து ரொம்ப டைனி பாருங்க. அது 2,000 கோடின்றது ரொம்ப இது. அது பெருசாக அது வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணவே பண்ணாது. அது இவங்க மேஜராக எஜுகேஷன் கொடுத்துருக்கணும். அப்போ என்ன எப்படி வந்து ஒரு 21 வருஷத்துக்கு இவங்க தராங்களோ நம்ம கல்வி கொடுத்துக்கணும். இப்போ வெளிநாட்டு பல்கலைக்கழகம் இல்லையா, அதோட டை பண்ணுங்க. இப்போ இன்சூரன்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க அவங்க. லாஸ்ட் இயர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 100% இன்சூரன்ஸ் எப்படியே கொண்டலான்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பெரிய நமக்கு வந்து எப்படிலாம் பெரிய பணம் வரப்போகிறது இல்லை, இதெல்லாம் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ண போகிறது இல்லை. அது லோக்கல் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்கள்ட்டே கொடுத்துக்கலாம். அது ஆனால் வேலை செஞ்சு இப்போ சிறு குறு தொழில்னு ஒரு செக்டார் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால வர பிரச்சனையா, இல்லை அது வந்து எல்லா செக்டார்களுக்குமான வளர்ச்சியாக தான் பார்க்குறாங்க? ஒரு பக்கம் மீனவர்கள், இன்னொரு பக்கம் விவசாயிகள், தொழிலாளர்கள், ஜவுளி உற்பத்தியை மேம்படுத்துறதுக்கு, இன்னொன்று இங்கே இருக்கக்கூடிய முந்திரி உள்ளிட்ட பொருட்களை வந்து மதிப்பு கூட்டி வெளிநாடுகளுக்கு சந்தைப்படுத்துறதுக்கான வியூகம் எல்லாமே அமைக்கப்பட்டிருக்குது இல்லையா? 10,000 கோடி 5 வருஷம் 2,000 கோடி தானே வரப்போகுது. நம்ம 150 கோடி பேர் இருக்கோம்ல, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு குறைச்சலாக 20 கோடி பேர் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. எம்எஸ்சிங்கில் இவங்க தான் ஜென்ரேட் பண்ணுறாங்க எம்ப்ளாய்மெண்ட்டே, மேஜராக இவங்க தான் டெவலப் பண்ணுறாங்க. அப்போ இவங்களை நீங்கள் அட்ரஸ் பண்ணிக்கலாம், இந்த இஷ்யூ நீங்கள் அட்ரஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அது நீங்கள் செயலி இல்லை. நீங்கள் அதை இப்போ நீங்கள் ஃபவுல் டிக்கெட்லாம் சொல்லிட்டீங்க இல்லையா, அதுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய ஒரு த்ரெஸ் கொடுத்த மாதிரி தெரியலையே. இப்போ நீங்கள் எஸ்எம்எஸ்சிக்கு இவங்க என்ன சொல்லியிருக்கோம்னாக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைச்சிருக்கலாம். இந்த ஒரு ஆர்டிபிடி தரலாம், நல்லா பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் சலுகை கொடுக்கலாம், இல்லை கவர்மெண்ட்டே சில இது என்கரேஜ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி நம்ம டெக்ஸ்டைல் பார்க் பண்ணுற மாதிரியோ அதுமாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு துறை வரையாக பண்ணிக்கலாம் அவங்க. ஏன்னா எக்ஸ்போர்ட் வந்து நமக்கு டெய்லியில் நம்ம டாப்பில் இருக்கோம், நமக்கு பவுல்ட்ரி டாப்பில் இருக்கும். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கலாமே சொல்கிறோம். பேசலாம்.